அண்மை செய்தி. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் குடமுழுக்கு நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. தென்காசியைச் சேர்ந்த நம்பிராஜன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலின் செயல் அலுவலர் முருகனின் வாய்மொழி உத்தரவின் பேரில் கோவில் பகுதியில் இருந்து சுமார் 100 டிராக்டருக்கும் அதிகமான மண் அள்ளப்பட்டு இதனால் கோவில் கட்டிடம் உறுதி இழந்து உள்ளது. காசி விஸ்வநாதர் கோயிலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு கூட்டம் போடப்பட்டது. கோவிலை மறுசீரமைப்பு செய்வதற்காக அரசு தரப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் மேலும் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை. இதனால் பழமையான அந்த கோவிலை இழக்கும் நிலை பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நிலையும் உள்ளது எனவும் இது தொடர்பாக தென்காசி மாவட்ட உதவி ஆணையர் ஆய்வு செய்ததில் பணிகள் முழுமையாக செய்யப்படாததாலும் அரசில் பணம் மோசடி செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டதும் மேலும் நாள்தோறும் பணிகளை செய்தால் மட்டுமே ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என்ற அந்த மனுக்களில் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த மனு மீதான விசாரணையில் நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நிஷா பனு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு இந்த விசாரணையில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருந்தனர். மேலும் திருப்பணிகள் குறித்து சென்னை IIT குழு மற்றும் வழக்கறிஞர் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என நேற்று ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்த நிலையில் இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் அந்த குடமுழுக்கு என்பது வருகின்ற 7ஆம் தேதி அந்த நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் இது குறித்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இது வாதிடப்பட்டதின் அடிப்படையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்று விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை என்பது நீக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த தென்காசி பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோயிலின் குடமுழுக்கு நிகழ்ச்சி நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி என்பதை அளித்திருக்கின்றது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.